நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஒரு கடை ஆரம்பிக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சு நான் நல்ல வெற்றியாளரா ஆகணும். இது போல நீங்க என்ன சிந்தனையில இருந்தாலும், அதுக்கான ஃபார்முலாவ இந்த புத்தகத்துடைய ஆத்தர் குடுத்திருக்கிறாரு. அந்த ஃபார்முலா என்னன்றத பார்க்கலாம். நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் முதல்ல ஒரு நல்ல துவக்கம் இருக்கணும்னு சொல்றாரு. "அருமையாய் தொடங்குவது அரை வேலை முடிந்ததற்கு சமம்" அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அல்லது "விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல துவக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல துவக்கத்த மட்டுமே கொண்டுட்டா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாமா அப்படின்னா, அது முடியாதுன்னு சொல்றாரு. அந்த துவக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எதை தொடங்குவது? எப்படி தொடங்குவது? எங்கு தொடங்குவது? ஏன் தொடங்குவது? இந்த கேள்விக்கெல்லாம் உங்க மனசுக்குள்ள விடைய கண்டுபிடிங்க. இந்த தொடக்கம் எதுக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணாதான், நீங்க ஒரு நல்ல துவக்கத்த குடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல துவக்கம் அமைஞ்ச உடனே நீங்க வெற்றியாளர் ஆயிர முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. சோ நல்ல துவக்கத்திற்கு அப்புறம் ஒரு நல்ல தொடர்ச்சி இருக்கணும்னு சொல்றாரு. அந்த தொடர்ச்சியோட கூடிய முயற்சியும் இருக்கணும்னு சொல்றாரு. சோ தொடர்ச்சியும், முயற்சியும் 2ம் இருந்தாதான் அந்த வெற்றி பயணம் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு செயலையும் ஒருவரே தொடங்கி, ஒருவரே செய்து, ஒருவரே வெற்றி பெற முடியாது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கூட்டா தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல கை தேர்ந்த ஆட்கள அங்க பணியில அமர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இன்வால்வ்மென்ட் இல்லாம இருந்தால், நீங்க தினமும் போயிட்டு அத ஆய்வு செய்யாமல் இருந்தால், அது தேக்க நிலை ஏற்படும். அங்க போட்டி பொறாமை ஏற்படும், பகை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. வேலை நல்ல நபர்களை வைத்து, நல்ல நபர்களின் மேற்பார்வையில் விட்டால் கூட, நீங்க டெய்லியும் அத சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. இந்த புத்தகத்தை எழுதினவர் வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய தலைச்சிறந்த அரசியல் பேராசான் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற புத்தகத்துல 37வது கட்டுரையில இது எழுதியிருக்கிறாரு. எனக்கு எதனா பர்சனலா எதனா ஒரு குழப்பமான நடவடிக்கை, எதனா ஒரு குழப்பமான செயல் நடந்தா, குடுகுடுன்னு ஓடி வந்து நான் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கட்டுரை எடுத்து தான் அதுக்கான விடையை தேடுவேன். மனிதனுடைய இயங்கவியல் கோட்பாட்ட மிக துல்லியமா கணிச்சு எழுதின புத்தகம் அப்படின்ற புத்தகத்தை நான் இதை தான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினேன். என்னால ஒவ்வொரு வருஷமும் படிக்கும்பொழுது என்னால படிக்க முடியல. எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டே ஆகல. கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக நிறைய வாசிப்புக்கு உட்படும் பொழுதுதான் இந்த புத்தகமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அத்தனை நுட்பமாக எழுதப்பட்ட ஒரு கருத்தியல் கோட்பாட்டு புத்தகம் தான் அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.